தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஐயா வணக்கம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஐயா, கருட புராணத்துல நிறைய தண்டனைகள் குறித்து சொல்லியிருக்காங்க. அந்த தண்டனைகள் எல்லாம் உண்மையான தண்டனைகளா? அப்படி அது உண்மைனா எத்தனை வகையான தண்டனைகள் இருக்குது ஐயா? சொல்லும்போது மூச்சு வாங்குது எனக்கு, தெரியுதா? கருட புராணத்தில் ஒரு 28 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஆகமங்கள் இதுக்கான என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை என்று ஆகமங்கள் விரிவாக சொல்லுகின்றன. இது 2க்கும் மேலே தேவி பாகவதம்னு ஒரு நூல், 18,000 ஸ்லோகங்கள். அது என்னவோ தெரியல, அது இன்னும் மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தில் விரிவாக வரல. அந்த தேவி பாகவத்திலையும் ஏராளமான ஸ்லோகங்கள் இந்த நரகங்களை பற்றி மிகவும் விரிவாக சொல்லி வைத்திருக்கிறது. முதல்ல அந்த கூபம்னு பேர். அதாவது அந்த கூபம்னா இருட்டாக இருக்கக்கூடிய கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே தள்ளுவாங்க. தள்ளி அங்கே கண்டது கடையதெல்லாம் கடிக்கும், கண்டது கடையது கடிக்கும். அப்படியே தவிச்சுக்கிட்டு இருப்போம். சொல்லும்பொழுது ஏன்னு தாத்தா உண்மையாக தாத்தான்றீங்களா? அங்கே போய் அனுபவிக்கிற நரகத்தை அப்புறம் பார்த்துப்போம், தெரியுதா? ராத்திரி படுத்தா தம்பி இந்த இது என்னன்னு பாரு, எப்படியோ ஒரு கொசு வந்துருச்சு. டென்னிஸ் விளையாடுறவங்க பேட்டோடு அலையிறாங்களோ இல்லையோ, எல்லா வீட்லேயும் ஒரு பேட்டை வச்சுக்கிட்டு அடிக்கிறோமே, சடக்கு படக்குன்னு சத்தம் கேட்குதே. ஒரு கொசு அப்படி உக்காண்டாலே தாங்க முடியலையே. அந்த கூவம்ங்கிற அதில் தள்ளி அவ்வளவு தண்டனை எல்லாம் நம்மளை கடிக்கும், தாங்க முடியாது. இது அந்த கூவம்னு பேர். அடுத்தது சூச்சி முகம்னு ஒரு நரகம். சூசி அப்படின்னா ஊசின்னு அர்த்தம். அப்படி இருக்கும், மேலே கூர்மையாக இருக்கும். அடுத்த மனைவியாக தான். இதை நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்கு மேலே விரிவாக. அது பளிச்சென்று சொல்ல போனால் இன்னைக்கு புரியும்படியா பாலியல் பலாத்காரம் என்று சொல்கின்றோமே, தப்ப முடியாது. நாம் என்னோ சொல்லிகிட்டு இருக்கலாம், பாடாம் தப்ப முடியாது என்று புரியும்படியாக சொல்ல வேண்டுமானால் வி காண்ட் எஸ்கேப். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது தண்டனை இதெல்லாம் அப்படி அதில் எடுத்து வச்சு அப்படி அடி, அது குத்தி அப்படி மேலே கீழே ஏற்றி இறக்கி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் நடுப்பில் சாட்டைன்னா ஏதோ நமக்கு தெரிஞ்ச சாட்டை இல்லை, தெரியுதா? இரும்பு சலாகைகள், இரும்பு சாட்டை, அதில் அப்படியே பொறுமையாக முள்ளாக இருக்கும். அப்படி ஒரு தடவை உடம்பு பட்டாலே சொல்லும் பொழுதே ஒரு மாதிரி இருக்கு. இது சூச்சி முகம். அடுத்தது சாரகர்த்தமம்னு ஒரு நரகம், தெரியுதா? அது எப்படின்னாக்க அந்த சூச்சி முகத்தில் பெண்ணாசைகள், அந்த அந்த பிரச்சனை மட்டும் இல்லை, காசு பணம் நிறையா இருக்குங்கிற கர்வத்தில். எனக்கு காசு பணம் மட்டும் இல்லை, பதவி. யாருக்கிட்ட? ஏங்கிட்டியவா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, போச்சு என்ன ஆட்டையா இந்த மனுஷ ஜாதி. இதன் மூலமாக அடுத்தவர்கள் மனதை வருத்தும்படியாக செயல்பட்டவர்களுக்கு அந்த சூச்சி முகம். நீ போட்டியில் போட்டது விளையுது, அனுபவிச்சு தான் ஆகணும். அடுத்தது சாரகர்த்தமம். இந்த சாரகர்த்தமங்கிற அந்த நரகம் எப்படின்னாக்க, என்ன இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கிடையாது சார், காதில் விழுவதில்லை. உன்கிட்ட தான் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் தான் வரி, என்ன மாதிரி இந்த ஏரியாலேயே ஒரு பையன் கிடையாது. இப்படி தற்புகழ்ச்சி பேசியே கட்டு குட்டிச்ச வர போய்டுற மாதிரி. காசு பணம் இதில், படிப்பில், பதவியில், எல்லாத்துலேயும் தற்புகழ்ச்சி செய்து கொள்பவர்களுக்கு உண்டான நரகம் சாரகர்த்தமம்.
இப்படி நரகங்கள் விரிவாக இருக்குது. இந்த நரகங்கள்லாம் ஒப்புத்துக்கிறோமோ இல்லையோ, ஏன்னா நாம் எல்லாரும் எங்கேயோ இருக்கோம். இன்னும் இதில் இறங்கணும். 60 வருஷங்களுக்கு மேலே இது எல்லாத்தையும் நல்லதெல்லாம் விட்டுட்டு விலகி தூரம் போயாச்சு. 60 வருஷத்துக்கு மேலே தெரியுதா? இப்போ திருப்பி இதுக்கு ஏதானும் ஒரு மாற்று கிடையாதுங்கும் பொழுது, கிடையாதான்னு வருத்தப்பட்ட பொழுதுதான் தமிழ் ஜனம் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறது. தமிழ் ஜனங்களுக்காக தமிழ் ஜனம். தெரியுதா? இந்த நரகங்கள்லாம் உண்மையா? நரகங்கள் ஓரளவு ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டேன். உண்மையா என்றால் இன்றும் உண்மை. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம், பட்டம், பதவி, அது எல்லாம் இருந்தாலும் சரி, அந்த சூழ்ச்சி முகம்ங்கிற நரகம் இருக்குது பாருங்க, இதை அனுபவிக்குது. இதுக்கு மேலே நான் விரிவாக கையை விரிக்கக்கூடாது. தெரியுதா? எப்படி அந்த இது சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த கோபம் முதல்ல சொல்லும்போது கொசு கடிக்குது, வெளியில் போனால் கண்டது பூச்சி போட்டு கடிச்சிருது. என்னதான் பணக்காரர்களாக இருந்து நல்ல முக்கியமான இடத்துல அப்படியே தூய்மையான இடத்துல நடைப்பயிற்சி மேற்கொண்டால் கூட திடீர்னு இந்த பக்கத்துலேருந்து தோட்டத்து பக்கம் அப்படியே வாக்கிங் போகும்போது ஒரு 2-3 பூச்சி ஏதோ பறந்து வந்து கடிச்சிது. இங்கே கடிச்சிது, பார்த்தா உடம்பு ஃபுல்லாக வீங்கி போச்சு. தெரிகின்றதா? இதுதான் கடிச்சு உடம்பு பூரா தாங்கலைன்னு டாக்டர்கிட்ட போனால் அவர் அங்கங்கே ஊசி போடுறாரு. தப்ப முடியாத ஐயா. தயவு செய்து அடுத்தவர்கள் மனம் நோகும்படி செயல்பட வேண்டாம், பேச வேண்டாமே. தெரிகின்றதா? பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட சரி, ஆடு அம்பு சேனை எல்லாம் இருக்கு. என்ன எல்லாரையும் என் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் பார்த்தியா? அடா செடு, எல்லாரையும் உன் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்ப்பா. உன் உடம்பி உன் கண்ட்ரோலில் இல்லையே. உடம்பு ஃபுல்லாக வியாதி வந்து அந்த வியாதி எங்கே என்ன இருக்குன்னு வெளியில் மக்களுக்கு சொல்ல பயந்து கொண்டு அயல்நாட்டுக்கல்லவா ஓடிப்போய் வைத்தியம் செய்து கொள்கிறோம். மருத்துவமனையில் போனால் அங்கங்கே சொருகி ஊசியெல்லாம் வச்சுருக்காங்களே, வலி தாங்கலை. நடக்குதா இல்லையா? அப்போ நரகங்கள் என்பது உண்மையா இல்லையா? இந்த காலத்துக்குள்ளே நீ சொல்லுமா? உண்மைதாங்க ஐயா. நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை செயல்படுத்துவோம்.